ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரீஸ்ல கிளாஸ் 33 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 32 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் பிவைக்யூ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ்லயும் நம்ம 33 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா, இன்னையில இருந்து உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே டெய்லியும் இருக்கும். நீங்க வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து எங்களோட டெலிகிராம் சேனல்ல நாங்க சென்ட் பண்ணிடுவோம். நீங்க அதை ஓரலா ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பயும் மறக்காது. சப்போஸ் நீங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கட்டிங் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்க்கலன்னா கூட சும்மா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ அது உங்க மனசுல பதிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சரா பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த அப்டேட் வந்து இன்னையில இருந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க அந்த கரண்ட் அஃபேர் சீரிஸ் டெஸ்ட் சீரிஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கும். தெளிவா கொஸ்டினை கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேபிள் என்பதன் குறியீடு 2 1 2 3 5 எனில் டைம் என்பதன் குறியீடானது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படிங்கிறதுக்கு எப்படி வந்து அவங்க 2 1 2 3 5ன்னு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்மளால டைம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். நார்மலா ஏபிசிடி ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி கொடுத்தீங்க, இசட் வரைக்கும் 26ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 20, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, எல்லோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 12. ஓகேங்களா? சோ ஈயோட வேல்யூ 5. பாருங்க, இத ரெண்டையும் கூட்டுங்க. அதாவது டபுள் டிஜிட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா மாத்துங்க. சோ இத ரெண்டையும் கூட்டினா 2, சிங்கிள் டிஜிட்டா இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. இத ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 3 5. சோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த கிவன் நம்பர்ஸ். கரெக்டா? 2 1 2 3 5. அதே மாதிரி டைம் அப்படிங்கிறதுக்கும் சேம் அதே மாதிரி எழுதுங்க. டியோட வேல்யூ 20, ஐயோட வேல்யூ 9, எம்மோட வேல்யூ 13, ஈயோட வேல்யூ 5. இத ரெண்டையும் சேம் ஒரே 2 டிஜிட் சிங்கிள் டிஜிட்டா மாத்துங்க. 2, இது 9, இதுவும் டபுள் டிஜிட், இத சிங்கிள் டிஜிட்டா மாத்துங்க. 4 5. அப்ப 2 9 4 5 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. இது வரைக்கும் எல்லாமே வந்து ஆல்பபெட்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆல்பபெட்டோட கூடுதல் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல டபுள் டிஜிட்டா கொடுத்துருக்கிறத நீங்க அப்படியே அதை ரெண்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டா மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, அடுத்து வருவது என்ன? ஓகேங்களா? சோ ஒரு ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பிறை நிலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேப் இருக்கு. அதுக்கப்புறம் ஐங்கோணத்துல உங்களுக்கு உள்ள முக்கோணம் இருக்கு. ஓகேங்களா? இந்த உள்ள இருக்கிறத கவனிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிறத கவனிங்க. எத்தனை சைடு இருக்கு? 3 சைடு இருக்கு. இதுல 4 சைடு இருக்கு, இதுல 5 சைடு இருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்து எத்தனை சைடு தான் வரும்? 6 சைடு தான் வரும். சோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 6 சைடு எது? இந்த இதுவும் தான் 6 சைடு. மொத்தம் 3 இருக்கு. இது 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 எல்லாமே 6 சைடு, இது 5 சைடு. அப்ப இது வராது. உள்ள இருக்கிறது பாருங்க, சர்க்கிள், பிறை நிலா, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். அப்ப ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல வராத ஷேப் தான் அடுத்து கண்டிப்பா இருக்கும். இதுலயும் பாருங்க ட்ரையாங்கிள் தான் இருக்கு. அப்ப இது வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? ரெக்டாங்கிள் இருக்கு. சோ இதுதான் வித்தியாசமான ஷேப். அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ அடுத்து வர்றது 6, வெளிய சைடு 6 தான் இருக்கு. இருந்தாலுமே உள்ள வர்றது கவனிக்கும் போது ஒன்னொன்னுமே வேற வேற அப்படிங்கறதால நம்ம இந்த ஷேப் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மிஸ்ஸிங் லெட்டர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து அந்த டேபிள்குள்ள இது என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலா நார்மலா எப்படி பார்ப்போம்? ஒன்னு இது அப்படி இல்லை அப்படின்னா இது. அதாவது இதுல இருந்து இது எத்தனை லெட்டர் தள்ளி இருக்கு? இதுல இருந்து அது 3வது லெட்டர், இதுல இருந்து இது 6வது லெட்டர். அடுத்து பில இருந்து கே பாத்தீங்கன்னா 9வது லெட்டர், கேல இருந்து எல் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெட்டர். ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷனே கிடையாது. அதே மாதிரி இப்படி நீங்க ரிவர்ஸா போனாலும் ரிலேஷன் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவலா இந்த இது இருக்கு இல்லையா, சோ இதோட ஆல்பபெட் நம்பர் எழுதிக்கோங்க. ஏக்கு 1, பிக்கு 2ன்னு ஆல்பபெட் நம்பர் இருக்கு இல்லையா, இசட்டுக்கு 26ன்னு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதே ஆர்டர்ல நம்பர் எழுதுங்க. ஜிக்கு 7, ஜேக்கு 10, பிக்கு 16, அடுத்து பிக்கு 2, கேக்கு 11, எல்லுக்கு 12, எஃப்க்கு 6, எண்ணுக்கு 14. ஸோ இந்த இடத்துல தான் கொஸ்டின் மார்க். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்பபெட்டா இருக்கிறதோட நம்பர்ஸ் இங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல எப்படி அந்த ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 16 மைனஸ் 7 என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். அந்த 9 கூட 1 கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் சென்டர்ல வர லெட்டர். அதாவது கடைசி எட்ஜ்ல 2 இருக்கு இல்லையா, அந்த 2ஓட வித்தியாசத்துக்கு கூட 1 கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் சென்டர்ல வர நம்பர். அதே மாதிரி இதை செக் பண்ணுங்க. 12 மைனஸ் 2 10, 10 பிளஸ் 1 11, அதுதான் சென்டர்ல இருக்கு. அப்ப 6 கூட எந்த நம்பரை கூட்டும் போது சரி எந்த நம்பர் கூட 6 கழிக்கும் போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அது கூட 1 கூட்டும் போது தான் 14. ஆக்சுவலா இத அப்படியே நம்மளால போட முடியாது. அதனால என்ன பண்ணிக்கோங்க, ரிவர்ஸா எடுத்துக்கோங்க. ரிவர்ஸா எப்படி எடுக்கலாம்? இப்ப 11 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? 1 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும், 14ல இருந்து 1 கழிங்க 13. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 13 அப்படிங்கிறது இந்த 2 கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அது 2ஓட வித்தியாசம் தான் 13. அப்ப ஸ்ட்ரெயிட்டா இது 2ஐயும் கூட்டிக்கோங்க, 19ன்னு கிடைக்கும். சோ 19 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஆல்பபெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் எஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொன்னோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இது 19, இது 20, அந்த மாதிரி நம்பர்ஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த நம்பர்ஸை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2, 11, 12ன்னு இருக்கா. சோ இப்போ இந்த நம்பர் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதுல இருந்து கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவேன், 11ல இருந்து 1 கழிப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கூட்டியிருக்கேன் 10. இந்த 10ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். ஓகேவா? அந்த ஆர்டர் பிரகாரம் தான் இங்க நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுடலாம். பட் எப்பயுமே ஆல்பபெட்ல கொடுத்தா ஆல்பபெட்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஈஸியா போட்டுருவோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஆல்பபெட்ஸை நம்பர்ஸா மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை அந்த ரிலேஷன் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால தெளிவா கவனிச்சு போடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, விடுபட்ட எண்ணானது. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இந்த இடத்துல சென்டர்ல வரக்கூடிய அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 2 ஃபுல்ஃபில் ஆயிருக்கு இல்லையா, அதுல இந்த சென்டர் நம்பர் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிலேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால போட முடியும். ஓகேங்களா? சோ எப்படி போடலாம் பாருங்க, இதை 2ஐயும் பெருக்குங்க, இதால டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ என்ன பண்ணலாம் பாருங்க, 4 × 3 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும்? 4 2 12, 12 2ஆல டிவைட் பண்ணா 6 கிடைச்சிருச்சா? அதே மாதிரி இது 9 × 2 டிவைடட் பை 3. ஸோ 3ஆல் அடிச்சிங்கன்னா இது 3. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 6ன்னு கிடைக்கும், சென்டர்ல இருக்க நம்பர். சேம் அதே மாதிரி 20 × 7 டிவைடட் பை 5. 5ஆல் அடிச்சிங்கன்னா இது 4, 4 7 28. அப்ப சென்டர்ல எந்த நம்பர் வரணும் அப்படின்னா 28 அப்படிங்கிற அந்த நம்பர் வரணும். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே ரெண்டு இமேஜோ ஒரு இமேஜோ கொடுத்துருவாங்க. அதன் பிரகாரம் இது என்ன வரும்னு கேட்டாங்க அப்படின்னா அதுல இருக்க ரிலேஷன் என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடைசி கொஸ்டின் பாருங்க, 12 ஜனவரி 2004க்கும் 7 மார்ச் 2004க்கும் இடையே உள்ள நாள்களை கணக்கிடுக. ஆக்சுவலா இங்க பாத்துக்கோங்க, 12/1/2004ல இருந்து 7/3/2004க்கு இடையில் உள்ள, அப்ப என்ன அர்த்தம், இந்த 12ஆம் தேதியும் விட்டுறணும் 7ஆம் தேதியும் விட்டுறணும். ஓகேங்களா? இந்த 2 தேதியையும் விட்டுட்டு அதாவது மீதி என்ன 13/1ல இருந்து
6/3 வரைக்கும் இருக்க அந்த நாளோட கணக்கு மொத்தமா எத்தனை நாள் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுமே ஒரே வருஷம் தான் இல்லையா? சோ 2004 அப்படிங்கிறது லீப் இயரா நார்மல் இயரான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த வேல்யூ 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ ஃபுல்லா டிவைட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. 4ஆல் வகுபடும் தன்மை, அதாவது கடைசி 2 டிஜிட் டபுள் ஜீரோவாவோ இல்லைன்னா அந்த 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது 4ஆல டிவைட் ஆகும். சோ இது 4ஆல டிவைட் ஆகும். அப்ப கண்டிப்பா இது லீப் இயர் தான். நார்மல் இயருக்கும் லீப் இயருக்கும் ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வரும். எந்த நாள் அப்படின்னா பிப்ரவரியில உங்களுக்கு 29 நாள் வரும் லீப் இயர்ல. நார்மல் இயர்ல பிப்ரவரியில 28 நாள் தான் வரும். ஓகேங்களா? சோ 365 366 நாள். ஓகேங்களா? சோ இதை மட்டும் இங்க கன்சிடர் பண்ணணும். சோ 2004 அப்படிங்கிறது பிப்ரவரி அப்படிங்கிறதால 29 நாள் வரும். சோ மொத்தமா 31 நாள் ஜனவரியில 31 நாள் 12 நாளை கழிங்க, என்ன கிடைக்கும்? 11 9 1. அப்ப ஜனவரியில மட்டுமே 19 நாள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளஸ் பிப்ரவரியில 29 நாள் இருக்கு. ஏன்னா இது லீப் இயர். அடுத்து மார்ச் எடுக்கும்போது 7 வரைக்கும் எடுக்க வேணாம். ஏன்னா இடையில் அப்படின்னு கேட்டதால 7 விட்டுறணும். அப்ப மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் தான். சோ 1ல இருந்து 6 நாட்கள். சோ இந்த நாட்களை மட்டும் கூட்டுங்க போதும். பாருங்க 9 9 18 18 6 24 2 4 5. அப்ப 54 நாட்கள் மொத்தமா இந்த இடையில இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 54 நாட்கள். சோ இடையிலன்னு கேட்டுட்டாலே முன்னாடி வர்றதையும் கடைசியா வர்றதையும் விட்டுறணும். ஓகேங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி இடையில இருக்கிறது கேட்டா முதல்ல அந்த வருஷம் என்ன வருஷம், நார்மல் இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பிப்ரவரி உள்ள இருந்தா மட்டும் கண்டுபிடிங்க. பிப்ரவரி வரல அப்படின்னா தேவையே கிடையாது. ஓகேங்களா? சோ ஏதாவது இப்ப மார்ச்சுக்கு மேல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிப்ரவரியே வரப்போறது கிடையாது. சோ பிப்ரவரி உள்ள இன்க்ளூட் ஆகுது அப்படின்னாலே அது வந்து நார்மல் இயரா இல்ல லீப் இயரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க இந்த சம்ம போடணும். சோ மொத்தமா 5 சம்மம் இன்னைக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.